அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பில் முடிகிறேன். மஞ்சளும் குங்குமமும் நமது மண்வாசம் என்ற இதழில் நான் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு. இதில் குங்குமப்பொட்டின் மங்களம். குங்குமம் மங்களம் மங்கையர் குங்குமம், குங்குமம் மதுரை மீனாட்சி குங்குமம் என்ற பாடலும், குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் என்ற பாடலும் குங்குமத்தின் மங்களகரத்தை அறிவிக்கின்றன. மணாக்கலவை என்று குங்குமத்தை புலவர் குமட்டூர் கண்ணனார் பதிற்றுப்பத்தில் விவரிக்கிறார். மலைபடு திரவியம் என்று மிளகு அகில் குங்குமத்தை தமிழ் இலக்கிய அகராதி தெரிவிக்கிறது. சிவப்பு நிறம் மட்டுமல்லாமல் பிங்க் நிறம், பச்சை நிறம், ஆரஞ்சு நிறம், அரக்கு நிற குங்குமங்களும் உண்டு. மதுரை மீனாட்சி குங்குமம், காசி குங்குமம், சிலோன் குங்குமம் ஆகியனவும் புழக்கத்தில் உள்ளன. நீண்ட நேரம் கலையாமல் இருக்க வேண்டும் என்று பொட்டு வைக்கும் முன் அம்பர், வாசலின் ஆகியவை வைத்து குங்கும பொட்டு வைக்கும் பழக்கமும் உண்டு. பிந்தி, சிந்தூரம், இரத்த சிந்தூரம், சிந்தூர், செஞ்சாந்து, சாந்தகம், திலகம் ஆகியன குங்குமத்தை குறிப்பன. பூஜை நாட்களிலும் சாதாரண நாட்களிலும் கூட வீட்டிற்கு வரும் சுவாசினிகள், சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பது வழக்கமாக உள்ளது. சாக்த வழிபாட்டில் குங்குமம் பிரத்யேக இடம் வகிக்கிறது. திருவிளக்கு பூஜையில் திருவிளக்கை அம்பாளாக உபாசித்து குங்கும அர்ச்சனை நடைபெறுகிறது. சக்தி உபாசகர்கள் நெற்றியில் குங்குமம் வைப்பதை வழக்கமாக பின்பற்றுகிறார்கள். ஆண்களும் சித்தர்களும் சுவாமிகளும் துறவிகளும் கூட குங்குமம் வைத்துக் கொள்வதுண்டு. தட்சனின் யாகத்தின் போது சிவன் அவமதிக்கப்பட, அதனால் மனம் நொந்த தாட்சாயினி யாகத்தில் பாய்ந்து உயிர் துறக்க, அதனால் கோபமுற்ற சிவன் சதியின் உடலை கையில் ஏந்தி நர்த்தனமாட சக்தியின் அந்தரங்க பாகம் விழுந்த இடம் காமாக்கியா கோவிலாகும். இங்கே அம்மனின் மாதப்போக்கு உதிரமே காமாக்கியா சிந்தூர் என்று குங்குமமாக வழங்கப்படுவதாக ஐதீகம். மாகாளி வழிபாட்டில் மட்டுமல்ல, குபேரன், ஆஞ்சநேயர் ஆகியோர் வழிபாட்டிலும் குங்குமம் இடம் வகிக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆம், குபேரன் வழிபாட்டில் பச்சை குங்குமம் பிரசாதமாக அளிக்கப்படுகிறது. இரணியூர் ஆட்கொண்டநாதர் சிவபுரந்தேவி கோயிலில் வளர்ப்பிறை அஷ்டமியில் குபேரஹோமம் அபிஷேகம் செய்து பச்சை குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயுடன் ஆரஞ்சு சிந்தூரத்தை சாற்றி வழிபடுகிறார்கள் வடநாட்டார். மஞ்சள், சந்தனம், குங்குமம் ஆகியன வீட்டின் கதவு, நிலை, வாசல்படியை அலங்கரிக்கவும், திருவிளக்குக்கு இடவும், மாவிளக்கு போடும்போதும், நவராத்திரி போன்ற பண்டிகைகளின் போதும், வண்டி, வாகனம், ஆயுதங்கள், புத்தகங்களுக்கு இட்டு வணங்கவும் பயன்படுகின்றன. விளக்கிலும் திருவிளக்கில் பொட்டு வைத்துதான் பயன்படுத்துவோம். மேலும் கோவிலில் அபிஷேக ஆராதனைகளின் போதும் தீபாராதனையின் போதும் சந்தனம், குங்குமம் இட்டு ஆரத்தி காட்டப்படுகின்றன. வீட்டில் அனைத்து சுவாமி சாமான்களுக்கும் சந்தன குங்குமம் இடுவது வழக்கம். நம்மூரில் திருமணமான பெண்கள் வகுட்டில் குங்குமம் இடுவார்கள். அது மகாலட்சுமி உரையும் இடமாதலால் ஐஸ்வர்யம் பெருகுமாம். திருமணமான நேபாள பெண்கள், மற்ற வடநாட்டு பெண்கள் வகுடு முழுவதும் குங்குமம் விட்டு அலங்கரித்து கொள்வார்கள். ரக்ஷா பந்தனில் சகோதரர்கள் நீளாயுள், நிறை செல்வம், ஆரோக்கியம் பெற்று வாழ வாழ்த்தி நெற்றி திலகமிட்டு கையில் ராக்கி கட்டி பந்தத்தை இன்னும் வலுவாக்குவார்கள் சகோதரிகள். வங்காளத்தில் துர்கா பூஜையின் பொழுது அம்மனுக்கு பூசிய பின் திருமணமான மகளிர் ஒருவர் நெற்றி வகுட்டிலும் கன்னங்களிலும் பிங்க் நிற குங்குமத்தை பூசி இனிப்பு ஊட்டி மகிழ்வர். இது சிந்தூர் கேலா, சிந்தூர் ஹோலி எனப்படுகிறது. சங்கராந்தி சமயத்தில் ஜாதி ரீதியாக தள்ளி வைக்கப்பட்டோரையும் வீட்டிற்கு அழைத்து மஞ்சள் குங்குமம் வழங்கச் சொல்லிய தன் தந்தை ரணதிவியை பற்றி அகல்யா ரங்கநேக்கர் என்ற விடுதலை போராட்ட வீராங்கனையின் சரித்திரம் சொல்கிறது. ஹல்தி குங்குமம் திருவிழா குடியரசு தினத்தன்று மும்பையில் கொண்டாடப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டிலேயே ஜான்சி ராணி ஹல்தி குங்குமம் திருவிழாதான் கொண்டாடினார் என்றாலும் பெண்கள் படையை சேர்க்கிறாரோ என்று அஞ்சியது ஆங்கிலேய அரசு. புராண காலத்திலும் மன்னர்களின் யுத்த சமயங்களிலும் ராஜாக்கள் வீரர்களுக்கு ராணிகள் ஆரத்தி கரைத்து சுற்றி அதிலிருந்து கட்டை விரலால் நெற்றி திலகமிட்டு அனுப்புவது துணிவை கொடுக்குமாம். பரதநாட்டிய முத்திரையாக இடது கையில் கண்ணாடி பிடித்து அதை பார்த்து வலதுகை மோதிர விரலில் குங்குமம் தொட்டு வைப்பது போல அபிநயிக்கும் மகளிர் நடன சிலைகள் கோயில்கள் சிலைகள் பல்வேறு கோயில்களிலும் இடம்பெற்றுள்ளன. சுத்தமான குங்குமம் என்பது விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், சுண்ணாம்பு எனப்படும் வெண்காரம், படிகாரம் ஆகியன கலந்து அரைக்கப்பட்ட பொடியுடன் நல்லெண்ணெய் கலந்து தயாரிக்கப்படுகிறது. வாசனைக்காக
மல்லிகைப்பூ, தாழம்பூ ஆகியவற்றின் எசன்ஸ் சேர்க்கிறார்கள். நெற்றியை கருப்பாக்காத குங்குமம் இப்படித்தான் கெமிக்கல் சேர்க்காமல் தயாராகிறது. மரச்சிமிழ், பித்தளை சிமிழ், வெள்ளிச்சிமிழ் ஆகியவற்றில் வைப்பார்கள். இதில் மரச்சிமிழில் வைப்பது நல்லது. ஈரம் படாமல் காக்க வேண்டும். பூசரம் பூக்காமல் காக்க வேண்டும். திருமணச்சீர், நலுங்குச்சீரில் மஞ்சள் குங்குமம் தடவி வாழ்த்துவதும் மற்றும் நிச்சயதாம்பூலம், சீமந்தத்தின் போது மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுப்பதும் மரபு. நலுங்கு, சீமந்தம், திருமணத்தில் திருப்பூட்டும் போதும் தாலியில், நெற்றியில் மற்றும் வகிற்றில் மணமகளுக்கு குங்குமம் வைப்பது மரபு. இனி அறிவியல் காரணம். ஆன்மீகம், அழகு, அறிவியல் படியும் நெற்றியின் புருவ மத்தியிலும் வகிற்றிலும் குங்குமம் விடுவது சிறப்பு. ஹிப்னாட்டிசத்தை முறியடிக்கும். நரம்பு உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும். ஆக்ஞா சக்கரத்தை தூண்டிவிடும் பணி செய்கிறது. திருஷ்டிப்படுதல், கண்படுதல் ஆகியவற்றை தவிர்க்கிறது. எதிர்மறை எண்ணங்களின் தாக்கங்களிலிருந்து விடுவிக்கிறது. குங்குமத்தை காய்ச்சி நெற்றியில் பற்று போட்டால் நீர்க்கோவியை நீக்கும். மங்களம், சுபம், தெய்வீகத்தன்மை, உடல் குளிர்ச்சி அளிக்கிறது. சுய கட்டுப்பாடு தருவதோடு கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. புருவத்தின் மத்தியில் குங்குமம் வைப்பதால் அதன் மின் கடத்தும் தன்மை மூளையில் உள்ள பீனியல் கிளாண்ட் எனப்படும் நெற்றிக்கண் சுரப்புடன் தொடர்பு கொள்ள ஏதுவாகிறது. சுழிமுனை எனப்படும் இப்பகுதியில் யோகம், தியானம் செய்யும் போது கவனம் குவித்து செய்யப்படும் போது நுண்ணறிவை எட்ட உதவுகிறது. திருமணம் முடிந்த பெண் மக்களை மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடூழி வாழணும் தாயே என்று பெரியவர்கள் இன்றும் வாழ்த்தி வருவதே மஞ்சள் குங்குமத்தின் சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் சொல்கிறது. நன்றி.